இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம போன வாட்டி விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றதுக்கு ஃபேவரான பாயிண்ட்ஸு அகெயின்ஸ்டான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ப்ராஃபிட்ன்றது பேரோமீட்டர்ன்றது இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராஃபிட்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது பேஸ் பண்ணி நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் கேன் பி மெஷர்ட். அதான் மெஷர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ராஃபிட் இஸ் அண்ட் பேரோமீட்டர் through which the performance of a business unit can be measured. Second point என்னென்னு பார்த்தா, profit ensure maximum welfare of a shareholder, employees, prompt payment to creditors of the company. லாபன்றது வந்து ஒரு என்டிட்டியோட ஷேர் ஹோல்டர்ஸு, எம்ப்ளாயீஸு, அப்புறம் வந்து கிரெடிட்டார்ஸு, அவங்களோட வெல்ஃபேர், அதாவது நலன்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண தான் பார்க்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தா, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இன்க்ரீஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் அ கம்பெனி. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அட்ராக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் of the investors and their savings in securities. Profit indicates the efficient use of funds for different requirements. ஸோ இந்த ப்ராஃபிட்ன்றது வந்து எங்கெல்லாம் நம்ம ஃபேவர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா, அட்வான்டேஜஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தா, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் ஆகுது ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி கணக்கெடுக்கிறதுக்கு. செகண்ட் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு ஷேர் ஹோல்டரோ இல்லை எம்ப்ளாயியோட இல்லை ஒரு கிரெடிட்டார் ப்ராம்ப்டாக கரெக்டாக பே பண்ணிகிட்ருக்க கடன் கொடுத்த கிரெடிட்டார்ஸை வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது வெல்ஃபேர் அப்படின்றத வந்து பூஸ்டப் பண்ணுது, மேக்ஸிமைஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து அடுத்தடுத்து பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதும் இந்த ப்ராஃபிட் தான். இன்னும் அடுத்தது என்ன பார்த்தா, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஒரு கம்பெனி போனால் லாஸ் மேக்கிங் கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இருக்க கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இன்வெஸ்டரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்களோட சேவிங்ஸ் செக்யூரிட்டிஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது வந்து ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி தான். அதே மாதிரி இது வந்து நம்ம எப்படி ஃபண்டை வந்து டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக எப்படி நம்ம அந்த ஃபண்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம மெயினாக வந்து ப்ராஃபிட் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது தான் ஃபேவரான பாயிண்ட்ஸ், அட்வான்டேஜான பாயிண்ட். ஸோ டிஸ்அட்வான்டேஜான பாயிண்ட்டு அப்படின்றத பாயிண்டில் பார்க்கும்போது, இது வந்து கிளியர் டேர்மா அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ராஃபிட் இஸ் நாட் அ கிளியர் டேர்ம்ஸ், இட் இஸ் அக்கௌண்டிங் ப்ராஃபிட். இஸ் இட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்? இஸ் இட் எக்கனாமிக் ப்ராஃபிட்? அ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட் ப்ராஃபிட், gross ப்ராஃபிட், or earnings per share? Second one, it encourages corrupt practices to increase the profit. Profit maximization does not consider the element of risk. It does not consider the impact of time value of money. True and fair picture of the organization is not reflected through the profit maximization. Profit maximization attracts throughout competition. Huge amount of profit attracts government intervention. Some of the industries would like to attain industry's leadership. They do not bother about the increase in cost, getting low profit with huge market share. Huge profit invites problem from workers. They demand high salary and fringe benefit. The modern concept of marketing does not encourage profit maximization. A huge profit ultimately disturbs the moral of the customer. He feels exploited by the company. Profit maximization is a narrow concept. Later, it affects the long-term liquidity of a company. Estimating the exact amount of profit of a company under the changing world is difficult and impracticable task. So, இது வந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு கிளியர் டேர்மாகவே இங்கே எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. ப்ராஃபிட் வந்து நிறைய விதமான ப்ராஃபிட் இருக்கும். அது வந்து ஒன்று க்ராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, ஒன்று நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் டேக்ஸுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டா, இல்லை டேக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்டா, இல்லை எக்கனாமிக் ப்ராஃபிட்டா. ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணாதனால இது வந்து கிளியரான டேர்ம்ஸ் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்றதுனால கரப்ட் ப்ராக்டிசஸை வந்து என்கரேஜ் பண்ணும். இப்போது ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கணுன்றதுனால ப்ரைப் கொடுக்குறதோ, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்எத்திக்கல் வேலை போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ராஃபிட்டை அப்படின்றதுக்கான இதை வந்து இது இன்க்ளூட் பண்ணும் அப்படின்றதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜான பாயிண்ட்.
ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து ஒரு அதில் வந்து எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது எதுவும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. அதே மாதிரி இது டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றத கன்சிடர் பண்ணல. இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து நம்ம செகண்ட் சாப்டரில் படிக்க போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனோட உண்மையான முகம் வந்து இந்த ப்ராஃபிட் மூலிமா தெரியாது. அதாவது ட்ரூ அண்ட் ஃபேர் பிக்சர் ஆஃப் அ ஆர்கனைசேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் த்ரூ ப்ராஃபிட் மேக்ஸிமைன். ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் நல்லா சம்பாதிக்குது அப்படின்றதுக்காக அது நல்ல கம்பெனின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது நிறைய கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை நிறையா அன்எத்திக்கல் வேலை போய் சம்பாதிச்சிருக்கலாம். அது என்ன பண்ணுறதுன்றது ஒரு ட்ரூ பிக்சரே நம்மளுக்கு அது தெரியாது. இது வந்து த்ரோட் காம்படிஷன் அப்படின்றது வந்து அட்ராக்ட் பண்ணுறது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அட்ராக்ட்ஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இப்போது ஒரு கம்பெனி நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய இன்வால்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கண்ணில் ஈஸியாக பட்டுரும். கவர்மெண்ட் வந்து அதில் வந்து மோர் ஃபோக்கஸாக இருக்க மாதிரி இருக்கும், இன்டர்வென்ஷன் இருக்கும். சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் அதுதான் லீடராக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றது விருப்பப்படணும். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ப்ராஃபிட்ன்றதை வந்து பொருட்படுத்தாது. அது வந்து காஸ்ட்டை லோஸாக வச்சுக்கும். ப்ராஃபிட் காஸ்ட் அதிகமானாலும் ப்ராஃபிட் மார்ஜின் லோவாக வச்சு சேல் பண்ணும்போது மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அது வந்து லெஸ் ப்ராஃபிட்டில் ப்ராடக்ட் சேல் பண்ணும். அதனால் அந்த ப்ராஃபிட்டை அந்த கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட்டை ஒரு மெயினாக நம்மளால் பார்க்க முடியாது. கம்பேரிசனில் கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன். நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு உடனே என்ன தெரியும், நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஹை சேலரி டிமாண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக மாறிடுது. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து ஒரு நேரோ கான்செப்ட். இது வந்து நம்ம லாங் டேர்ம் லிக்விடிட்டி தான் ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டி இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. எஸ்டிமேட்டிங் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் அ கம்பெனி இந்த சேஞ்சிங் வேர்ல்டு இஸ் டிஃபிகல்ட் அண்ட் இம்ப்ராக்டிசபிள். அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக மாறின்னு இருக்க சூழ்நிலையில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் கோல்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெல்த் மேக்ஸிமைசேஷன். வெல்த் மேக்ஸிமைசேஷன்னா என்ன அப்படின்னா கிராஜுவல் growth ஆஃப் த வேல்யூ ஆஃப் த அசட் ஆஃப் த என்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் பெனிஃபிட் இட் கேன் ப்ரொடியூஸ். எனி ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் can be judged in terms of benefits it produces, less cost of action. The wealth maximization attained by a company is reflected in market value of the share. Wealth maximization அப்படின்னா ஒரு கம்பெனியோட வேல்யூ ஆஃப் அசட், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சொத்து வச்சுருக்கு, அந்த சொத்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுது, க்ரோத் ஆகுது அப்படின்றது தான் இந்த வெல்த் மேக்ஸிமைசேஷன்றது அர்த்தம். ஸோ எனி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் கேன் பி ஜட்ஜ்டு in terms of benefit is produces less cost of action. The wealth maximization attained by a company is reflected in market value of share. ஒரு கம்பெனியோட வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது வந்து அதோட ஷேர் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அது ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட சொத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே அசம்ஷன். இங்கே அப்படி பார்த்தா கம்பெனியோட வெல்த் மேக்ஸிமைஸ் ஆகுது அப்படின்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர், அதாவது ஷேர் ஹோல்டர் அசட்ன்றது வந்து கம்பெனியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் நதிங் பட் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ வெல்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். திஸ் மேக்ஸிமைஸ் த வெல்த் ஆஃப் ஷேர் ஹோல்டர். ஸோ வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் டிசிஷன்னா என்ன அப்படின்னா gross present value of the benefit of the action minus amount invested. அதாவது இப்போது ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து 100 இன்வெஸ்ட் பண்ணுறேன். 100 இன்வெஸ்ட் பண்ணுறேன் 10 வருஷத்துக்கு அப்படின்னா எனக்கு 10 வருஷத்துக்கு 10 ரூபா வரும் அப்படின்ற கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூனா இந்த 10 ரூபா வந்து கரண்ட் இயரில் எவ்வளோ இருக்குது, இதை வந்து நம்ம டைம் வேல்யூவில் படிக்கும்போது கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டாக நாங்கள் கொடுக்குறேன். இப்போது வந்து இன்றைக்கி 1 ரூபா அப்படின்னா இது வந்து 1 இயருக்கு அப்புறம் 1 ரூபாவாக இருக்காது. 1 இயருக்கு அப்புறம் இதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். சரி,
90 பைசாவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் சொல்ல வராங்க. இப்போது இப்போ இருக்கிற ரூ. 1 வருஷம் கழிச்சு 90 பைசாவாக ஆகுது அப்படின்னா, 1 வருஷம் கழிச்சு எனக்கு ரூ. 10 கிடைக்குது அப்படின்னா, இப்போது அதோடய வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? ரூ. 10 பைசாவாக இருந்திருக்கலாம். ஸோ அதுதான். இப்போ இங்கே இருக்க வந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு ரூ. 10 எல்லா வருஷமும் கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ரூ. 10 வந்து 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இந்த ரூ. 10 வந்து 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இந்த ரூ. 10 வந்து 3 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இந்த ரூ. 10 4 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இது 5 அந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு எனக்கு ரூ. 10 எக்ஸ்ட்ரா அந்த ரூ. 10 கிடைக்கும். 10 வருஷத்தில் ஒரு வருஷமாக ரூ. 10 கிடைக்கும். அப்படின்னும் போது எனக்கு இந்த எல்லாமே சேர்ந்து கரண்ட் இயரில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ பெனிஃபிட்னா இந்த ரூ. 100 மூலிமா எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதனால் அதுதான் என்னோடய ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ பெனிஃபிட் மைனஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு. இப்போ ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இதுதான் என்னோடய வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றதுக்கான அரைவ் பண்ணுறாங்க. The gross present value is ascertained by discounting or capitalizing its benefit at the rate which reflects the timing and uncertainty. அப்படின்னா இது வந்து எந்த பெனிஃபிட் அட் த ரேட் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த டைமிங். இப்போ இது வந்து 100 ரூபான்றதை நான் 10 போடுறேன்னா 10% அப்படின்ற அசம்ஷனில் நான் எடுத்து போடுறேன். ஸோ நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறது இல்லை நான் கேபிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த ரேட்டில் தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இதுக்கான. இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த 10 ரூபா வரது நம்ம நெட் ப்ரெசென்ட் வேல்யூவில் லோட் பண்ணுவோம், மைனஸ் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மைனஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே நம்ம மைனஸ் பண்ணி அமௌண்ட் வருதுன்னா இந்த ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவ், அதனால் உங்களுக்கு வந்து வெல்த் க்ரியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது நெகட்டிவாக நெட் ப்ரெசென்ட் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு வந்து வெல்த் க்ரியேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ 100 ரூபா போட்டுட்டு எனக்கு வர்றது 90 ரூபா அப்படின்னா அப்போ எனக்கு அந்த இடத்துல வெல்த் க்ரியேட் ஆகலை. இதுவே நான் 100 ரூபா போட்டுட்டு 120 ரூபாவை எனக்கு வருது அப்படின்னா அந்த 20 ரூபான்றது என்னோட வெல்த். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எனி ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் இன் பாசிட்டிவ் NPV results in positive way create wealth to the organization. If the NPV is negative, it reduces the existing wealth of the shareholder. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சரி 100 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்ட்டு 10% இன்ட்ரெஸ்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயரில் 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயரில் 10 ரூபா கிடைக்கும், செகண்ட் இயரில் 10 ரூபா கிடைக்கும், தேர்ட் இயரில் 10 ரூபா கிடைக்கும், ஃபோர்த் இயரில் 10 ரூபா, தேர்ட் இயரில் அந்த 10 ரூபா ப்ளஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண 100 ரூபாவும் எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ எனக்கு வந்து இந்த 10 ரூபான்றது வந்து இப்போது ரேட்டில் நம்ம புல் அவுட் பண்ணுறோம், அதாவது இந்த 10% ரேட்டில் நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணியில் நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கால்குலேஷன் மட்டும் நம்ம போட்டு பார்த்துடலாம் இதில். ஸோ இந்த 10 ரூபா அப்படின்றது வந்து 10%ல் புல் அவுட் பண்ணுறாங்க. அதாவது கரண்ட் இயரில் 9.09 இருக்கும். மறுபடியும் இந்த 10 ரூபா வந்து செகண்ட் இயரோட 10 ரூபா வந்து இப்போட வேல்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னா 8.26 மாறும். தேர்ட் இயரில் வர இந்த 10 ரூபா வந்து 7.51 இருக்கும். இந்த 100 ரூபா வந்து 75.13 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 9.09 ப்ளஸ் 8.26 ப்ளஸ் 7.51 ப்ளஸ் 75.13, ஸோ 99.99, அதாவது 100. இங்கே நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் 100. ஸோ நெட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0. சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது நம்ம வந்து இதில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இந்த ஃபண்டு நான் ரைஸ் பண்ணுறதுக்கும் 10%ல் தான் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணுறதும் 10%ல் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற அசம்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு என்ன வருதோ அந்த அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த அமௌண்ட் தான் ரிட்டர்ன் வரும். எனக்கு இங்கே வெல்த் க்ரியேட் ஆகலை. இப்போ இதுவே நான் 100 ருபீஸை வந்து 7% அப்படின்ற இதில் நான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். இதாவது என்னோடய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்படின்னா இந்த 100 ருபீஸை வந்து நான் 10% இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ என்னோடய எல்லா வருஷமும் 10 மூணாவது வருஷத்தில் எனக்கு 100 ரூபா அந்த ரிஃபண்ட் ஆகிடும். ஸோ இப்போ 7% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா இந்த 10 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து 7% பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா 10 டிவைடட் பை 1.07. இது இயர் 1க்கு. 10 டிவைடட் பை 1.07 ஹோல் ஸ்கொயர், இது செகண்ட் இயருக்கு. 10 டிவைடட் பை 1.07 ஹோல் க்யூப், இது தேர்ட் இயருக்கு. ஸோ 100 டிவைட் பை 1.07 ஹோல் க்யூப், இது தேர்ட் இயருக்கு. இது வந்து எவ்வளோ ரிட்டர்ன் அது வர்றது, இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 10 டிவைடட் பை 1.07 அப்படின்னா 9.3. ஸோ 10 டிவைடட் பை 1.07 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 8.7. தேர்ட் ஒன் வந்து 8.1 இன்ட்டு 100, 81.100க்கான இதை வந்து 81.63. 81.63 ப்ளஸ் 8.1 ப்ளஸ் 8.7 ப்ளஸ் 9.3 அப்படின்னா என்னோடய இது அமௌண்ட்டு 107.73 வந்திருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 100. ஸோ என்னோடய வெல்த் க்ரியேஷன் வந்து 7.73 க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ இது இனிஷியலாக நான் சொன்ன அமௌண்ட் வந்து நான் 10% ரைஸ் பண்ணியிருக்கேன், 10%ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 100 ரூபா அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா 3 வருஷத்தோட இதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணுறதும் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். இதுவே நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 7ல் இருந்தால் எனக்கு வெல்த் கிரியேட் ஆகும். இதுவே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நான் ரிட்டர்ன் பண்ணுறதோட அதிகமாக இருக்குது, 12%ல் இருக்குது அப்படின்னா வெல்த் கிரியேட் ஆகாது. இந்த டிஸ்கவுண்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சாப்டரை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் இதில் இருக்குது. ஸோ எனி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் பாசிட்டிவ் என்பிபி. நம்ம சொன்னோம் இல்லையா, 7% நான் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்கேன், 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 3% அடிஷ்னலாக ரைஸ் பண்ணுற 7.72 அப்படின்றது கிடச்சிது இல்லையா, அது வந்து என்னோட பாசிட்டிவ் என்பிடி வந்து என்னோடய வெல்த் க்ரியேஷனில் போய் ஜாயின் ஆகும். இதுவே அது இல்லை நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா இந்த 100 ரூபான்றது நான் ஆல்ரெடி என்கிட்ட வெல்த் க்ரியேட் பண்ணுது, அந்த 100 ரூபாவோட கம்மியாக போகுது அப்படின்னும் போது என்னோடய வெல்த் ரெடியூஸ் ஆகுது. அப்படின்றதுனால தான் எக்ஸிஸ்டிங் வெல்த் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, த டோட்டல் கேஷ் ஃப்ளோ inflow of an organization must always be more than the cash outflow. The surplus inflow indicates the size of the wealth, which adds the total value of the asset. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பைசா உள்ளே வருது, எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே போகுது. எப்போவுமே உள்ளே வர காசு வந்து அதிகமாக இருக்கணும் வெளியே போகிற காசோட, அப்போ தான் வெல்த் க்ரியேட் ஆகும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் wealth maximization. The company, although it cares more of economic welfare of the shareholder, it cannot forget the other who directly or indirectly contribute effectively for the overall development of the company, namely lender or creditors, workers, employees, public society and management. என்னதான் கம்பெனியோட மெயின் ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்குது இருந்தாலும், ஷேர் ஹோல்டருக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கம்பெனி வந்து மற்றவங்கள மறந்துடக்கூடாது. யார் மற்றவங்க அப்படின்னா இந்த லெண்டர்ஸு, காசு கொடுத்தவங்க, கடன் கொடுத்தவங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கு கிரெடிட்டில் கொடுத்தவங்க, கிரெடிட்டார்ஸு, ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸு, பப்ளிக்கு ஜென்ரலாக இருக்கவங்க, அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாமே நம்ம வந்து பேக்ட்ராப்பில் வச்சுட்டு வெல்த் மேக்ஸிமைசேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும்.